ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறது. இப்போ இந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பவுட்ரு ஒன்று செய்ய போகிறேன். வெயிட் லாஸ்க்கும் எடுத்துக்கலாம். நம்ம காலையில் டீ காப்பியை நிப்பாட்டிட்டு அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம காய்ச்சி ஆற்றி குடிச்சிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் குடிச்சிக்கலாம். நல்ல உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா எல்லாமே நான் போய் வாங்கிட்டு சொன்னேன். இது கேழ்வரகு 1/4 கிலோ. எல்லாமே இப்போ நான் எல்லாமே 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். எவ்வளவு எடுக்கணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கரெக்டாகவே சொல்கிறேன். இது கேவர் 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ. இது ரெண்டையும் இப்போ நம்ம கழுவணும். அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு காய வச்சு அரைக்கணும், அதனால் தனியாக வச்சுருக்கேன். இது சாம அரிசியாம். இந்த அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். இது என்னதுப்பா? குதிரைவாளி அரிசியாம். இது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது பொட்டுக்கல்லை 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது கொள்ளு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது நெடக்கல்லை, இது 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது என்ன காயில்? தினை அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது சோளம், நம்ம நாட்டு சோளம்னு கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். வரகு அரிசி இது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். பார்லி இது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். விதை தாமரை விதை இது 1/4 கிலோ. அதனால் ஒரு 1/4 கிலோவாக இல்லை, அதனால் நான் 2 பாக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம உடச்சிட்டு தான் சேர்க்கணும். நான் அதை உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இதுன்னா ஓமம். இது ஓமம் 50 கிராம் எடுத்துருக்கேன். இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். கிராம் கணக்கில் எடுத்திங்கன்னா 5 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிங்க போதும். அதுக்கு மேலே அதை எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துங்க அந்த மாதிரி. இது ஏலக்காய். இந்த ஏலக்காவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது சுக்கு 50 கிராம். இதில் நம்ம பாதி தான் எடுத்துக்க போகிறேன். 25 கிராம் தான் எடுத்துக்க போகிறேன், பார்த்துங்க. இந்த ஏலக்காய் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ கோதுமை. நான் சம்பா கோதுமை வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ரேஷன் கோதுமை தான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிரிச்சுட்டு எல்லாத்தையும் பொன் வறுவலாக வறுத்து, கருக்கிடாமல் பொன் வறுவலாக வறுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இது ரெண்டையும் நம்ம கழுவி காய வச்சு அப்புறம் தான் இதை வறுக்கணும். இதை இப்போ நம்ம கழுவி காய வச்சுட்டு நான் எல்லாம் வறுத்துட்டு வறுக்கையிலே உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்து நான் பொடி பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்னு கஞ்சி வச்சு குடிக்கலாம். நைட்லேயும் என்ன ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். காலையில் வேணா ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். காப்பி டீ தள்ளிட்டு இதை நம்ம செஞ்சு கஞ்சி ஒன்று தான் வச்சு குடிக்கணும்னு இதில் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு டக்குன்னு காலையில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு ஒரு அடை மாதிரி தட்டி சாப்பாடு ஊட்டி விடலாம் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு. இல்லை களி கிண்டி கொடுக்கலாம். தேங்காய் பூவெல்லாம் போட்டு களி கிண்டி கொடுக்கலாம். அப்புறம் வேறு இதில் கொழுக்கட்டை செஞ்சுருவீங்களாம். நிறையா இதில் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இதை இடித்து வச்சுக்கிட்டோம்னா அரைச்சி மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். அரைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் கழுவிட்டு வந்துடுவோம் போய். இப்போ இதோட நான் இன்னும் ஒரு 3 பொருள் சேர்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/4 கிலோ சேர்க்கணும். கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ சேர்க்கணும். பச்சை பயிறு ஒரு 1/4 கிலோ சேர்க்கணும். நாட்டு பயிர் அது இருக்குது, அதையும் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது 3 வாங்கியாந்து சேர்க்கணும். கருப்பு அரிசி, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து 3 இதில் இப்போ சேர்க்கணும். 3 சேர்த்தா எத்தனை ஐட்டம் வருதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 3 அது ஒரு 3 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ஐட்டம் வரும். எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 19 வருது. 19 பொருள் சேர்த்துருக்கேன். இது 19 பொருளையும் நல்லா பனிக்காக நம்ம இப்போ வறுத்துட்டு எதை காய வைக்கணுமோ காய வச்சுக்குவோம். கேழ்வரகும் கம்பும் தான் காய வைக்கணும். அது எதுவும் மண்ணுக்குன்னு இருக்கும். அதனால் அவங்க என்ன சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்குவோம். காஞ்சிடும், உடனே காஞ்சிடும். அப்போ நான் வறுக்கையில் காமிச்சுக்குவோம். இது இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிச்சதாங்க. இதை இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை எப்படி உடைக்கணும்னா நம்ம இடிக்கல் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சுக்கோம்னா அந்த கல்லில் வச்சு ஒன்றா போட்டு உடச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளை பருப்பாக இருக்குது. நான் உடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ கழுவி காய வச்சேன். கழுவி 2-3 கழுவி நம்ம இப்போ கொண்டு வெயிலில் கொண்டு வச்சுக்குவோம். கோதுமையும் கழுவிடுங்க.
கோதுமையிலையும் மண் இருக்கும், தூசுக்கு மட்டும் இருக்கும். அதனால் இது 3ஐயும் ஒன்றையும் கழுவி காய வச்சுக்குவோம். பாக்கி எதுவும் கழுவ வேண்டியதில்லை, பாக்கி எல்லாம் வறுக்கிறது தான். இதை கொண்டு இப்போ வெயிலில் வச்சிடலாம். தாமரைப்பூ விதையை கரெக்டாக நாங்கள் வந்து 8:30க்கு உக்காந்தோம். இப்போ வந்து கரெக்டாக 11. 2 பேரும் உட்காந்து இவ்வளோ நேரம் உடைச்சிருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு உடைச்சிருக்கோம், உடைக்கவே முடியாது. அதோடய பச்சையாக ஒரு 10 கொட்டை உடைச்சி பார்த்தா சுத்தமாக உடைக்க முடியல. மறுபடியும் கொண்டு போய் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் உடைக்க வந்துச்சு. அது எப்படி வந்திருக்கு பாருங்க, ஒரு பருப்பு கூட முழுசாக இல்லை. ரொம்ப சிரமம் போல இருக்குது உடைக்கிறது. இது நிறைய பேர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நான் பார்த்துட்டேன். இது சேர்த்தா நல்லதுன்னு சொல்லி எங்கள் பாப்பா சொல்லிச்சு. அதனால் நாங்கள் சிரமப்பட்டு தான் இதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் இருக்குமா உடச்சி எடுத்துருக்கேன். ஆனால் லைட்டாக வறுத்துட்டு தான் அது உடைக்க வந்துச்சு. இல்லைன்னா அந்த தோலுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து இதுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு சுத்தமாக வரவே மாட்டேன். பாதி தூளாக போயிடுச்சு, பாதி குப்பையோடையே போயிடுது உடைக்கிறதுலேயே. மெதுவாக சுற்றி வச்சுக்கிட்டு தட்டி உடைச்சோம். அந்த இதுலையெல்லாம் சுத்தமாக உடைக்க முடியாது, அதிலெல்லாம் உடைக்காதீங்க. இஞ்சி பூண்டு நசுக்கிறோம்ல, அந்த உரலெல்லாம் சுத்தமாக உடைக்க முடியாது, உடைக்காதீங்க. இந்த மாதிரி நான் சுற்றியில் வச்சுக்கிட்டு தான் லைட்டாக மெதுவாக தட்டி எடுத்தேன். இதை இப்போ நான் இதையும் வறுக்கணுமா இன்னொரு வாட்டி. நேரால் சும்மா லைட்டாக தான் வறுத்துருக்கேன், இன்னொரு வாட்டி வறுக்கணும். நான் வறுக்கையில் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம பொடிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சோமா, ஜாமான் வாங்கி வச்சோமா, வெயிட் லாஸ் பொடிக்கு அதை இப்போ வறுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சு கேழ்வரகு வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக ஒரு அளவுக்கு பார்த்து வறுத்துக்கணும். எல்லாமே காய்ச்சலாக தான். நான் எண்ணெய் குறைக்கலன்னா அதை உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இப்போ கேழ்வரகு வறுத்தது போதும், இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துக்கலாம், கோதுமை வறுத்துக்கலாம். வறுத்தது போதும் எடுத்துக்கலாம். இப்போ கம்பு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், கம்பும் வறுபட்டு வச்சு இப்போ எடுத்துக்கலாம். உளுந்து காய்ச்சல் கருப்பு உளுந்து தான், நான் உடச்ச உளுந்து தான் எடுத்துருக்கேன். அதான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கணும். இது வீட்டு உளுந்து தான், அது கடை உளுந்து கிடையாது, வீட்டு உளுந்து தான். இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கணும், இல்லை முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் வாசம் வர வரையும் வறுத்துக்கங்க. அது ஏன்னா வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் வாசம் எதுவுமே நம்ம வறுத்துட்டு தான் கறி செஞ்சுவோம், வறுத்துட்டு தான் எல்லாம் செய்வோமா, எது செஞ்சாலும். அதனால் கொஞ்சம் வாசம் வர வரையும் வறுத்துக்கணும், கொஞ்சம் கலர் மாறுற வரையும் வறுத்துக்கலாம். போதும், இப்போ எடுத்துடலாம். இப்போ பச்சை வேறு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, கஞ்சா வச்சு சுடுதண்ணியை கலந்து தான் குடிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம அள்ளி போட்டு ஆட்டி குடித்தோம்னா சாப்பாடு எடுக்க மாட்டோம். இதை வந்து ஒரு டம்ளர் குடிச்சு நிப்பாட்டிக்குவோமா, அதனால் கரெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படி எடுத்துங்க, பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்மளாம் சாப்பிட்றது மாதிரி சும்மா சாதாரண நம்மளாம் சாப்பிட்றது வந்து அடையாக கட்டி சாப்பிட்லாம், கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ கரைச்சி எது வேணும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வெயிட்டு குறைக்கணும்னு சொல்கிறவங்க கஞ்சி வந்து தான் எடுத்துக்கணும். இதுவும் போதும், இதையும் எடுத்துக்கலாம். இது வந்து சாமரிசி.
இதுக்கு மேலே விட்டோம்னா சோளம் பொரிஞ்சிடும். கொள்ளு நல்லா வறுபட்டு போச்சு. நீங்கள் சட தண்ணி பொரிய போகிற கட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். கொள்ளையும் கொஞ்சம் இதாக வறுக்கணும். பொரிய ஆரம்பிக்கிட்டா சட்டப்பட்டனே அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைலாம் சூடு ஏறினா போதும். பொட்டுக்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல கடலையாக இருக்குது. இப்போ பால் ஜூஸ் வச்சுக்கலாம். இது இப்போ வறுத்தது போதும். இதையும் இறக்கிக்கலாம். குதிரைவாளி அரிசி இது இப்போ வறுத்தது போதும் எடுத்துக்கலாம். இது வந்து கடலை, நிலக்கடலை, பச்சைக்கடலை தான். அது வட்டக்கடலை பச்சை தான். கடலை அரிசி ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து தாமரை விதை உடச்சி வச்சுருக்கோமா அது. இது வந்து விறகு இது நல்லா வறுத்து போட்டு இப்போ எடுத்துக்கலாம். எல்லாமே வாசம் வர்ற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். எதாவது கொஞ்சம் கூட குறைச்ச வறுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதை கூட குறைச்ச வறுத்துக்கணும். இது வந்து தெனை. இது நல்லா வறுபட்டு போச்சு. இதையும் இப்போ நம்ம இறக்கி பிளேட்டை மாற்றிக்கலாம். ஓமம் ஒரு 5 கிராம் இருக்கும். அவ்வளோதான் எடுத்துக்கேன். எல்லாம் காக்கால் கிலோ. இது ஒரு 5 கிராம் தான் இருக்கும் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூனால் 1 ஸ்பூனு தான் இருக்கும். அதுவும் ஒரு குட்டி ஸ்பூனால். இதையும் வச்சு அதோட சேர்த்துக்குவோம். ஓமம் வந்து இது எல்லாம் போடுறதுனால இந்த ஓமம் கலந்தோம்னா தான் நல்லா செரிமானம், டக்குன்னு செரிமானம் கொடுக்கும். அதுக்காக விட்டுறாமல் ஓமம் கலந்துக்கணும். இருபத்தஞ்சி கிராம் சுக்கு. 50 கிராம் வாங்கினேன். பாதி எடுத்துட்டு பாதியை போட்டு வறுத்துக்கலாம். 5 கிராம் ஏலக்காய். 1/4 கிலோ கருப்பரிசி, கருப்பு கவுனி, அவ்வளோதான். எல்லாம் வறுத்து முடிச்சுட்டேன். இது நல்லாவே பொரியுது பாருங்கள். இப்போ பொரியிற பக்கத்தில் நம்ம எடுத்துடணும். பொரியுதா? இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே வறுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு உங்களுக்கு என்ன இஷ்டமோ இல்லை அது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேனா. கொழுக்கட்டையோ புட்டோ களியோ எது வேணுமோ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கஞ்சி நீங்கள் இனிப்பு போட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். சும்மா உப்பு போட்டு தேங்காய் திருவி போட்டு வேணாலும் குடிக்கலாம். எது வேணுமோ செஞ்சுக்கலாம். நான் காலையிலேயே கஞ்சி வச்சு அப்பாவுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். நம்மளும் நல்லா சாப்பிடலாம். ஒரு டம்ளர் காலையில் கலக்கி குடித்தோம்னா பசியே இல்லாமல் கம்முன்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காலையில் நாங்கள் எதாவது சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க
ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாமே பார்த்துக்கிட்டீங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.